ஜெய ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளர் கதிரேசன். நடந்து போந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் இந்து கோயில் சொத்து, கோயில் வருமானம் இந்து கோயிலின் மேம்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும்னு ஆளுநர் உரையை படித்தார். அதுக்கு இந்த கம்யூனிட்டி மதுரையில் ஜெயித்த சு வெங்கடேசன் ஓவராக போங்கிறான். டேய் சூவி, எங்கள் அப்பாவோட சொத்து நான் சாப்பிட்ணும், ஏன் அண்ணன் தம்பி சாப்பிட்ணும், ஏன் அக்கா தங்கச்சி சாப்பிட்ணும், அடுத்தவங்க சாப்பிட்ற வந்தால் அது ஏதோ ஒரு வகையில் அவன் எங்கள் அப்பனுக்கு பிறந்த மாதிரி தெரிஞ்சுதாங்க. ஊரில் கொண்டாந்து நீங்கள் உங்கள் அப்பன் சொத்தை கேட்கல, உங்கள் குடும்ப சொத்தை கேட்கல, எங்கள் மூதாதையர் உருவாக்கி வச்ச சொத்து எங்களுக்கு தான் பயன்படுன்னு ஆளுநர் சொல்லிக்கிறது. எந்த தப்பும் கிடையாது. இந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிட்டி இந்தியா முழுவதுமே இந்துக்களுக்கு எதிராகவும், இந்து கொள்கைகளுக்கு எதிராகவும், இந்து கோயிலுக்கு எதிராகவும், இந்துக்களுக்கு எதிராகவும் பேசியே இந்தியாவில் அழிஞ்சே விட்டானுங்க. இறக்கிற இடமே தெரியல. கேரளாவில் மட்டும்தான் தொங்கிட்டு இருந்தானுங்க, அங்கேயும் முடிச்சு விட்டானுங்க, துரத்து விட்டானுங்க. மொத்தத்திலே இந்தியா முழுவதும் காலி ஆயிடுச்சு, அங்கேயும் திறந்துட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் திமுகவோட ஒரு கூட்டணி வச்சு அவங்க தயவில் அரை சீட்டும் ஒரு சீட்டும் ஜெயிச்சுட்டு இருக்கிறானுங்க. இப்போது திமுகவும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனை கல்வி விட்டு வேறு பக்கம் கூட்டணி அல்லக்கி பூ சேர்ந்து அவனுக்கு ஒட்டு நிம்மதி அடுத்த பக்கம் ஓட்டிட்டு மலர்ந்திங்கிற பண்ணி தான் நம்மனுங்க. இவனுக்கு தனியாக ஒரு தொகுதியில் நின்னான்னா தொகுதிக்கு 10 ஓட்டு கூட வாங்க மாட்டானுங்க. ஆனால் இவனுக்கு பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இவனுக்கு சிறுபான்மை பேசுனா கூட சிறுபான்மை போட்டு போடுறாங்க. சிறுபான்மை கம்யூனிஸ்ட் தான் என்னென்ன இது, அந்த அளவுக்கு தான் இங்கே கம்யூனிஸ்ட் இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக மதுரை, அதாவது பேர் என்ன, சு வெங்கடேசன், திருப்பதி வெங்கடாச்சலபதியோட பேர். ஆனால் இவன் பேசுகிற இந்து விரோத வசி, இவனோட பிறப்புலேயே நம்மளுக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது. இவனை மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்துவாக பிறந்துட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கானுங்க. இந்து மதத்தில் பிறந்துட்டு தன்னோட மதத்துக்கு, இஸ்லாமிய சரி, கிறிஸ்துவ, இந்து மதம் சரி, இந்த மதத்துக்கு எதிராக பேசுகிறான் அத்தனை பேருமே தன்னை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த தாயை பேசின்னு சொல்கிறதுக்கு சமம். அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இவனெல்லாம் குறிப்பாக தமிழகத்தில் இந்துக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்த தடவை தேர்தல் வரும்போது இவனை மாதிரி கேடு கட்டவனுங்க இந்து விரோத சக்திகள் அடுத்து ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி அந்த கட்சி கூட தொங்கிட்டு ஊராக வருவானுங்க. தயவு செஞ்சு இவனெல்லாம் ஊருக்குள்ள விட்டுறாதுங்க. அந்த இந்துக்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், இவங்களை ஊருக்குள்ளேயே விடாதுங்க. அவ்வளோ அதுமாரி ஊரில் இவங்களை செருப்பு அடிச்சு பொறுத்துங்க. இவங்களை மாதிரி ஆளுக்கு ஓட்டு போடுறதும் நம்மளே நம்ம தெய்வங்களை திட்டுறதுக்கு சமம். அந்த பாவத்துக்கு நாம் ஆளாக வேண்டாம். நம்மளே நம்ம தெய்வத்தை திட்டுறதுக்கு சமம். அந்த நம்ம தெய்வத்தை இவனுக்கு ஓட்டு போட்டால் அவன் திட்டுறதுக்கு அவனை தெய்வத்தை திட்டுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் அவன் திட்டுறது முழுவதுமே இந்த தெய்வத்தை திட்டுற பாவம் நம்மளையும் நம்ம சந்ததியும் தான் சேரும். அதேமாதிரி இவனை வேலை ஓட்டு போட்டு தேர்ந்து நம்மளையும் வாழ விட மாட்டான், நம்ம சந்ததி வாழ மாட்டேன். புற்றுநோய் மாதிரி இந்து மதத்துக்குள்ளே இந்து மதத்தை அழிக்கிறவன். அதனால் தயவு செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இவன் நல்லா அடுத்த ஓட்டு கேட்டு இவனை மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் சரி, எவன் ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே வந்தாலும் ஊருக்குள்ளே விடாதீங்க. ஊரில் செருப்பு சொல்லுங்க. குறிப்பாக இந்த வேண்டுகோள். இந்த மாதிரி இந்து விரோத சக்தியில் வளரவே விடக்கூடாது. ஜெய்ஹிந்த், வணக்கம்.